சூரியன் தினம்தோறும் மறையுது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் உதிக்குது. இது போல தான் இந்த சிம்மராசிக்காரங்க நீங்களுமே எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துலயே ஷைன் ஆகக்கூடிய தன்மை கொண்டவங்க. சிம்மராசிக்காரங்க ஒருத்தங்க ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து முடிவாக இருக்காது, அதுதான் உங்களோட ஆரம்பமாக இருக்கும். பவர்ஃபுல்லான கம்பேக்கோடு எழுந்து நின்று உங்களோட வெற்றியால் இந்த உலகத்தை வாயை புழக்க செய்வீங்க. அது அற்புதமான ஒரு ராசியாக சிம்மராசி அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த வாரம் ஏற்பட்டிருக்குங்க. எப்படின்னா, இந்த வார கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை என்ன என்பதையும், பிரச்சனைகளில் நீங்கள் தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த வாரத்தோட கிரக சூழல் அது அற்புதமான மாற்றத்தை கொடுத்துருக்கு. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மம் அப்படிங்கிறது சூரியனை ராசி அதிபதியாக கொண்டது. அதனால தான் உங்களை சூரியனோடு ஒப்பிடுறோம். சூரியன் எப்படி தினம்தோறும் உதிச்சு அஸ்தமனமாகி திரும்ப திரும்ப அதோட கடமையை சரியாக செய்தோ அதுபோல தான் நீங்களுமே விழுந்த இடத்துல எழுந்து தன்னோட வெற்றியை நிலைநாட்டக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்க. நீங்கள் கூட்டத்தில் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீங்க, அந்த கூட்டத்தையே வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களோட எண்ணம் உங்களோட செயல் எல்லாத்தையுமே உங்களை தேட வைக்கும். சிங்கம் தனியாக நடக்கும், ஆனால் அது வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. அது மாதிரி தான் நீங்களுமே எங்கே போனாலும் சரி எல்லோரோடையும் சேர்ந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் தனியாக நடத்தாலும் உங்களோட வேல்யூ எங்கேயுமே குறையாது. அது வந்து இன்னுமே உங்களை உயரத்துக்கு தான் கொண்டு போகும். உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் பாருங்கள், நிறைய இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். அதெல்லாம் எதனாலன்னு தெரியுமா? உங்களுக்கு வரக்கூடிய கோபம். இந்த கோபத்தை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் உண்டாக்கலாம். அந்த கோபமே சரியானதாக தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற விதம் தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ மாதிரி இருக்கும். அது ஈகோவாக இருக்காது, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுற ஒரு அடையாளம். சில தடவை நீங்கள் தோற்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த தோல்வியிலுமே வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படின்னு விழுந்த இடத்துல எழுதுவீங்க. தோல்வி அடைஞ்ச விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த உலகம் இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லலாம். அது தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. சிம்மராசிக்காரங்க அது அற்புதமான ராசியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த சிம்மம் எப்பொழுதுமே சிம்மாசனத்துக்காக பிறந்தது. பொறுப்பு அப்படிங்கிறது தானே தேடி வரும். உங்கள் வலிமையால் நீங்கள் எந்த ஒரு வெற்றி வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாதாரண மனிதரே கிடையாது. உங்களோட பவர் எப்பவுமே உங்களோட எண்ணம் செய்யும். அதை சரியாக நீங்கள் பிரயோகம் செய்யணும். அதே போல் உதவி செய்யக்கூடிய தன்மையுமே உங்ககிட்ட நிறைய இருக்குது. யாருக்கு உதவி செய்கிறோம், அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட செயல்களில் ஈடுபடணும். ஏன்னா உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு உங்களையே போய் அவங்க புறம் பேசுவாங்க. யார் உண்மையானவங்க, யார் வந்து உங்களுக்கு புறம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறது நல்லதுங்க. உங்ககிட்ட போலி அன்பை செயல்படுத்துகிறவங்கள உங்களோட வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும். வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் அடைந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க்கையில் மனோதிடம் அதிகரிக்கும், சிறப்பான உயர்வு கிடைக்கும், காரிய தடைகள் விலகும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் 2 எலுமிச்சை பழம் வாங்கி அதை 4 வெட்டி நெய் தீபம் போடுங்க. இந்த எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது, கோவிலில் மட்டும்தான் வழிபாடு செய்யணும். அதே போல் அம்மன் ஆலயத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து மனசில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி நம்பிக்கையோடு இறை வழிபாடை நீங்கள் செய்யணும். நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும். அது அற்புதமான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். இருந்தாலும் சில பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனகால ஜாதக அமைப்பால் தீர்வையும் பெறலாம். எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாய்ப்பை தவறு விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் பாருங்கள், உங்கள் தொழிலில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு சீராக சிறப்பாக சரியாக கிடைக்கும். வியாபாரிகள் உங்கள் முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு லாபத்தை இப்போ பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நல்லாயிருக்கு தொழில் வியாபாரத்தில். விவசாயிகளுக்குமே அமோகமான விளைச்சல் ஏற்படக்கூடிய அத்தியாயம் தொடங்குது. அரசியல்வாதிகள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கட்சி இடத்தின்
மேலிடத்திற்கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சக கலைஞர்களே இப்போ உதவியாக இருப்பாங்க. வரக்கூடிய பிரச்சனைக்குமே அவங்க பக்கபலமாக உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய தன்மை இருக்குது, தைரியம் உருவாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கடினமாக அவங்க படிப்பு விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். உங்கள் ஆசிரியர் பெற்றவங்க அப்படின்னு உங்களுக்கு பக்கபலமாக இவங்க உறுதுணையாக இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறலாம். பாடத்திட்டத்தில் கவனமாக இருக்கணும். எதையும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க, நேரம் எடுத்து படிங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், இந்த பூரம், அதுக்கப்புறம் இந்த உத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் பாருங்கள் கேது பகவான் வராரு இந்த வாரம். கலசரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானம் அடுத்து அங்கே சனி, பாக்கியஸ்தானம் இதில் செவ்வாய், அடுத்த ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன் கூடிய சுக்கிரனும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. விரயஸ்தானத்தில் குரு அமைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உண்டாகக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. எல்லா விஷயத்திலுமே லாபம் வந்து சேரப்போகுது. கடன், நோய், இதில் இருந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகும். எல்லாத்துலேயுமே லாபம் வரும். ஏதாவது சுபகாரிய தடை இருந்தால் இந்த வாரம் அந்த தடை விலகும். திருமணம் தொடர்பான காரியம் நல்லபடியாக நடந்து முடிக்கும். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. சில நேரத்தில் உங்களோட எண்ணங்களில் விபரீதமான எண்ணம் கூட வரலாம். அதை சரியாக கையாள தெரியணும். பணவரவு நல்லா இருக்குது அப்படின்னு செலவு அதிகமாக பண்ணாதீங்க, அது விபரீத ஆசையாக மாறிடும். எது அனாவசிய செலவு அதை தவிர்த்துடுங்க. அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் தாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறீங்களா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ஏதாவது இருக்கீங்களா, நீங்கள் வந்து உங்கள் வேலையில் கண்டிப்பாக கவனமாக செயல்படணும். கொடுக்குற வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. நன்மை இதனால் உண்டாகும். குடும்ப உறவினர் இருக்காங்கள, அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்பு வட்டாரத்துக்கிட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா கவனமாக பழகணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவி எல்லாமே பக்கபலமாக கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் அதனால தான் சரியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வீண் வழக்கு விவகாரம் உங்கள் மேலே வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக நீங்கள் செயல்படணும். உங்கள் கட்சி மேலிடத்துக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்களே தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் செஞ்சு மாட்டிக்காதீங்க. கொடுக்குற பணியை சிறப்பாக செஞ்சாலே கட்சி மேலிடம் உங்களை பாராட்டும். அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் திடீர் வெளிநாட்டு பயணம் கூட செல்லக்கூடிய யோகம் அமையலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் இருந்த சந்தேகம் தீருது. உற்சாகமாக படிப்பீங்க. சக மாணவர்கள்கிட்ட பழகும் போதும் பேசும்போதும் கவனமாக நீங்கள் இருக்கணும். ரகசியங்களை ஒருபோதும் வெளியில் சொல்லிக்காதீங்க, அதை காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. ஆசிரியர் ஒத்துழைப்பு, அந்த மாணவர்களுக்கு பெற்றவங்களோட ஒத்துழைப்புலாம் பக்கபலமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெற்றவங்ககிட்ட சொல்லி அதுக்கான பதிலை நீங்கள் அடையலாம். மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் செலவு கொஞ்சம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். ராசிநாதனோட சஞ்சாரமும் இந்த சுக்கிரனோட சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்துது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மனதில் வேணால் கொஞ்சம் அவ்வப்போது திடீர் குழப்பம் வரலாம். வண்டி வாகனத்தில் ஏதாவது பயணம் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக நீங்கள் வண்டி வாகனத்தை கையாளணும். பெரும்பாலும் நிதானமாக இருக்கிறது நல்லது. சூரியனோட சஞ்சாரம் தேவையில்லாமல் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தும். இதனால் தகராறு கூட வரலாம். நிதானமாக செயல்பட்டால் நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே எடுத்துமா கோத்துமான்னு யார்கிட்டையும் பேசிடாதீங்க. வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிங்க. ஏற்கனவே சொன்னல, தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இந்த எதில் இருக்கிறவங்களோட செயல் கோபத்தை தூண்டுதான். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியாக யோசிச்சு பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மையை நீங்கள் பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த பூரம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதுவாக அமையும். செலவை குறைக்கிறதுனால பல தட்டுப்பாடு மாறும். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக செயல்படணும். குறிப்பாக ஏதாவது இயந்திரங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். மேலிடத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படும். ஆனால் இந்த வார இறுதியில் நீங்கள் நினச்ச மாதிரி சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறலாம். அது அற்புதமான ஒரு சூழல் தான். ஆனால் கவனமாக நீங்கள் எதையுமே கையாளணும். அடுத்து பாருங்கள், இந்த உத்திரம் 1ஆம் பாதம். இந்த வாரம் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே
பந்த பாசம் அன்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் பிரச்சனையே கொடுத்த சொந்தக்காரங்க கூட இப்போ பாருங்கள் உங்ககிட்ட இணக்கமாக வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு நன்மை ஏற்படுது. பெரும்பாலும் நீங்கள் வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதில் பாருங்கள் தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகள் இப்போ உங்களை விட்டு விலகுது. வண்டி வாகன சேர்க்கை இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ ஏதாவது பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்குற மாதிரினா கூட வாங்கலாம். அது நல்லதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த உத்திரம் 1ஆம் பாதம். இந்த வாரம் குடும்பத்தில் குதூகலமான சுபபலன் ஒன்று நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மனம் மகிழும்படியான சம்பவம் நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வாழ்த்துக்கள் நேயர்களே.